بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان وأقيموا الوزن بالقسط ولا تخسروا الميزان والأرض وضعها للأنام فيها فاكهة والنخل ذات الأكمام والحب ذو العصف والريحان فبأي آلاء ربكما تكذبان. அடுத்ததாக புரட்சி பாதையில் தௌஹீத் ஜமாத்தின் தடயங்கள் என்ற தலைப்பில் ஜமாத்தின் துணை செயலாளர் ரஸ்மின் எம்ஏசி அவர்கள் உரை நிகழ்த்துவார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. ஸ்ரீலங்கா தௌஹீத் ஜமாத் நடத்துகின்ற சிங்கள மொழி மூலமான அல் குர்ஆன் வெளியீட்டு நிகழ்விலே புரட்சி பாதையில் தௌஹீத் ஜமாத்தின் தடயங்கள் என்ற தலைப்பிலே உரையாற்றும்படி நான் பணிக்கப்பட்டிருக்கிறேன். இலங்கை வரலாற்றிலே கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பதாக இலங்கை மக்களுக்கு மத்தியிலே இஸ்லாம் என்றால் கபறுகளை வழிபடுவதும் அவுலியாக்களிடத்தில் பிரார்த்தனை செய்வதும் நாதாக்கள் சுஹதாக்களிடத்தில் கையேந்துவதும் ஹத்தம் ஃபாத்திஹா கந்தூரிகளை ஓதுவதும் மரணித்தவர்களுக்காக சூரா யாசீனை தமாம் செய்வதும் அதேபோன்று 40 நாள் 4 மாதங்கள் தப்லீகிலே செல்வதும் தான் இஸ்லாம் என்று இருந்த காலம் போய் அல் குர்ஆனை பின்பற்றுவோம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஆதாரபூர்வமானதாக பதியப்பட்ட செய்திகளை மாத்திரம்தான் பின்பற்றுவோம் என்று சொல்லக்கூடிய லட்சக்கணக்கான மக்களை இன்றைக்கு உருவாக்கி இருக்கக்கூடிய ஏகத்துவ பிரச்சாரத்தின் எழுச்சியை எட்டியிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இலங்கை வரலாற்றில் ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய ஆரம்ப காலகட்டங்களை நாம் எடுத்து பார்க்கிற போது மரணித்த அப்துல் ஹமீத் பக்ரி அவர்கள்
அதே போன்று சகோதரர் நிசார் குவத்தி அவர்கள் இது போன்ற அறிஞர்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த ஏகத்துவ பிரச்சாரம் இன்றைக்கு உலகம் பூராகவும் வியாபித்து குர்ஆனையும் ஹதீஸையும் மாத்திரம் பின்பற்றக்கூடிய மக்களை உருவாக்கி வைத்திருக்கிறது. சிங்கள மொழி மூலமாக திருக்குர்ஆனை மொழிமாற்றம் செய்து தேவைப்படும் இடங்களிலெல்லாம் விளக்கங்கள் அளித்து குர்ஆனுடைய வரலாறுகள் தொகுக்கப்பட்டு குர்ஆன் இறக்கியருளப்பட்ட வரலாறுகள் தொகுக்கப்பட்டு மிக அற்புதமாக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு தர்ஜுமாவினுடைய வெளியீட்டு நிகழ்வை நடத்துகிற அளவுக்கு இலங்கையிலே அல்லாஹு தஆலா இந்த ஏகத்துவத்திற்கு வெற்றியை தந்திருக்கிறான். இப்படிப்பட்ட ஒரு அருமையான நேரத்தில் தான் புரட்சி பாதையில் தௌஹீத் ஜமாத்தின் தடயங்கள் என்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. தென்னிந்திய மார்க்க அறிஞர் சகோதரர் பி ஜெயினுல் ஆப்தீன் அவர்கள் இலங்கைக்குள் நுழைந்துவிடக் கூடாது என்று தடை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலே பிஜே வந்துவிட்டால் சாப்பிடுவதற்கு வழியில்லாமல் போய்விடுமோ, பிஜே வந்துவிட்டால் கத்தம் வாத்தியா கந்தூரி ஓதி இதற்கு பின்னாலும் பொழைக்க முடியாதோ, பிஜே வந்துவிட்டால் மீண்டும் ஒரு ஏகத்துவ எழுச்சி துளிர்விட்டு விடுமோ என்று பயந்து நடுங்கி குரல் வளை அசைந்து ஆடி அடங்கி போயிருக்கக்கூடிய நம்முடைய கொள்கை எதிரிகள் இன்றைக்கு மீண்டும் அவர்களுடைய குரல் வளை அசைந்து நிற்பதற்கு வழியில்லாமல் ஆங்காங்கே மயங்கி போய் கிடப்பார்கள். காரணம் என்ன தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் எந்த அறிஞரை இந்த நாட்டுக்குள் வரவிடக் கூடாது என்று அவர்கள் திட்டமிட்டார்களோ, எந்த அறிஞர் இந்த நாட்டுக்குள் வந்தால் ஏகத்துவம் துளிர்விட்டு எரியும் என்று நினைத்தார்களோ, அந்த அறிஞர் இன்னும் சொற்ப நேரங்களில் நேரடியாக உரையாற்ற இருக்கிறார் இன்ஷா அல்லாஹ். அன்பின் சகோதரர்களே, இலங்கையினுடைய தௌஹீத் வரலாற்றை பொறுத்தவரையில் மிக நீண்ட நெடிய வரலாறை கொண்டது தௌஹீத் வரலாறு. ஆனால் கவலைக்குரிய விஷயம் என்ன தெரியுமா? இலங்கையில் ஏகத்துவம் விட்டு பல ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியாவிலே தமிழகத்திலே ஏகத்துவ எழுச்சி ஏற்பட ஆரம்பித்தது. இன்றைக்கு தமிழகம் ஏகத்துவத்தின் கோட்டையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இலங்கையிலே நாம் இன்னும் அந்த இடத்தை அடையவில்லை. இப்பொழுதுதான் நாம் அந்த இடத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த ஜமாத்தினுடைய செயல்பாடுகளை முடக்குவதற்கு, இந்த குர்ஆன் வெளியீட்டை தடுப்பதற்கு, இந்த குர்ஆனை முடக்கி அரச கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து குர்ஆனை அப்படியே மூடி வைப்பதற்குரிய முயற்சிகளை பலதரப்பாரும் முன்னெடுத்தார்கள். ஆனால் அல்லாஹ் தனது திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான், யகீதுன கைதா வஅகீது கைதா, அவர்கள் சூழ்ச்சி செய்கிறார்கள், நானும் சூழ்ச்சி செய்கிறேன். சூழ்ச்சின்னா சாதாரணமான சூழ்ச்சி இல்லைங்க. கடந்த 2 வாரங்களாக பார்த்திருப்பீர்கள். பிஜே வருவாரா வரமாட்டாரா? தௌஹீத் ஜமாத் என்ன செய்ய போகிறது? அவர் என்ன செய்கிறார்? இவர் என்ன செய்கிறார்? ஆளுக்கால் அறிக்கை விட்ட செய்திகளை எல்லாம் பார்த்திருப்பீர்கள். நான் கேட்கிறேன், இந்த கொள்கையை எதிர்ப்பதற்கு இத்தனை ஆதங்கப்படுகிறீர்களே சகோதரர்களே, உலகளாவிய மட்டத்திலே இந்த கொள்கையினுடைய நிலை என்ன தெரியுமா? இஸ்லாத்தினுடைய நிலை என்ன தெரியுமா? நாம் நினைக்கிறோம் இந்த கொள்கையை எதிர்க்க ஆரம்பித்தவுடன் இப்படியெல்லாம் எதிர்க்கிறார்களே, இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துகிறார்களே, இப்படியெல்லாம் துன்பப்படுத்துகிறார்களே, இப்படியெல்லாம் நெருக்குகிறார்களே என்று ஆதங்கப்படுகிறோமே. இன்றைக்கு உலக அளவிலே இஸ்லாம் எதிர்க்கப்படத்தான் செய்கிறது, நசுக்கப்படத்தான் செய்கிறது, அழித்து நொறுக்குவதற்கு திட்டமிடப்பட்டுத்தான் இருக்கிறது. ஆனால்
அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் என்றைக்கும் அழியாது நிலைத்திருக்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தை குழி தோண்டி புதைப்பதற்கு நினைத்த அத்தனை பேரும் முகவரியற்றுத்தான் போயிருக்கிறார்கள். பார்க்கிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை கொண்டுதான் பிரச்சார வாழ்க்கையை ஆரம்பித்தார்கள். இன்னைக்கு கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னதான் இருந்தாலும், எஸ்எல்டிஜே என்னதான் தியாகம் செய்தாலும், என்னதான் குர்ஆன் வெளியிட்டாலும், என்னதான் இரத்த தானத்தில் இலங்கை அளவில் முதலிடம் பெற்றாலும் உங்களுடைய பயணம் வேகமானது. மற்ற எல்லாம் நீங்க யாரையும் அனுசரிச்சு போக மாட்டேங்கிறீங்க, எல்லோருடன் இணங்கி போகவில்லை, அத்தனை பேரையும் அடித்து நொறுக்கி கொண்டு போய் கொண்டிருக்கிறீர்கள். மற்றவருடைய கருத்துக்கு எதிராக உங்கள் கருத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆகவே நீங்கள் அடிப்படைவாதிகள், நீங்கள் தீவிரவாதிகள், நீங்கள் இந்த நாட்டுக்கு தகுதியானவர்கள் அல்ல என்று சொல்லி எல்லாம் சொல்வது யார் தெரியுமா? நம்முடைய இஸ்லாமிய பேரிலே இயங்கக்கூடிய இயக்கங்கள். இவர்களுக்கு லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் தெரியுமா? லா இலாஹ இல்லல்லாஹ் என்னவென்று தெரிந்திருந்தால் இப்படியெல்லாம் சொல்லுவார்களா, பேசுவார்களா, எழுதுவார்களா, உரையாற்றுவார்களா? லா இலாஹ இல்லல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே இந்த கொள்கையை எடுத்து சொல்லுகிற நேரத்தில் மக்காவினுடைய நிலை என்ன தெரியுமா? கஅபத்துல்லாவுக்குள் 300க்கும் மேற்பட்ட சிலைகள் காணப்பட்டது. கஅபத்துல்லான்னா கருப்பு பெட்டி இருக்குது இல்லையா, அதுக்கு உள்ள 300க்கும் மேற்பட்ட சிலைகள் காணப்பட்டது. அதைத்தான் மக்காவிலே வைத்து மக்கத்து முஷ்ரிக்கீன்கள் வணங்கிக் கொண்டிருந்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை எடுத்து எம்புகிறார்கள். கொள்கை சொல்வது என்ன? அல்லாஹுவை தவிர இந்த உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியான எந்த கடவுளும் இல்லை. ரசூலுல்லாஹ் அடிப்படைவாதியா? ரசூலுல்லாஹ் தீவிரவாதியா? ரசூலுல்லாஹ்வுக்கு தாவா பண்ண தெரியாதா? ரசூலுல்லாஹ்வுக்கு அடுத்தவர்களை அரவணைத்து போக தெரியாதா? சொல்லுங்கள் பார்க்கலாம். சிலை வணக்கம் புரிகிறான். சிலை வணக்கம் கூடாது, அல்லாஹ்வை மாத்திரம்தான் வணங்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பிரச்சார களத்தை ஆரம்பித்தார்கள். சஃபா மலையிலே ஏறி நின்று பேசுகிறார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபா மலையிலே நின்று கொண்டு தன்னுடைய உறவுக்காரர்களை எல்லாம் அழைத்திருக்கிறார்கள். எல்லாம் சொந்தக்காரன், மாமன், மச்சான், தம்பி, அண்ணன், பெரியப்பா, சித்தப்பன், அத்தனை பேரும் வந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்களை பார்த்து விழித்து கேட்கிறார்கள், மக்களே, எனக்கு பின்னால் உங்களை ஒரு கூட்டத்தார் தாக்க வருகிறார்கள் என்று நான் சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? கண்டிப்பாக நம்புவோம் முகம்மதே. ஏன் தெரியுமா? நீங்கள் அல் அமீன், அஸ்ஸாதிக், நீங்கள் நம்பிக்கைக்குரியவர், நீங்கள் உண்மை பேசக்கூடியவர்கள், நீங்கள் சொன்னால் நாங்கள் நம்புவோம் என்றார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் இறைவனால் இந்த உலகுக்கு அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய தூதராக இருக்கிறேன், இதை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா? சொன்னதோட என்ன சொன்னாங்க தெரியுமா? தப்பன் லகயா முஹம்மத் அலிஹாதா ஜமால்தனா, முகம்மதே உனக்கு நாசம் உண்டாகட்டும், இதற்காகத்தான் எங்களை அழைத்து வந்தீரா என்று சொல்லி மண்ணை அள்ளி வீசினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நமக்கெல்லாம் ஆக்ஷனுக்கு அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் தான் ரியாக்ஷனே வருது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருத்தை சொல்லி அடுத்த நிமிடம் ஆக்ஷனுக்கு தேவையான ரியாக்ஷன் வெளிப்பட்டது. அப்பதான் சொல்றாங்க, உடனே மண் அள்ளி வீசி இதுக்கு தான் கூப்பிட்டியா, உன்னை நபியாக ஏற்றுக்கொள்ள முடியாது என்று அபூ லஹப் பேசுகிறார். யார் இந்த அபூ லஹப்? இன்றைக்கு சொல்லுகிறார்கள், எஸ்எல்டிஜே எங்கு பிரச்சாரத்துக்கு போனாலும் பிரச்சனை, தௌஹீத் ஜமாத் எங்கு பயான் செய்தாலும் பிரச்சனை, குடும்பத்துக்குள் பிரச்சனையாம். மனைவி தௌஹீத் ஜமாத்து, கணவன் தப்லீக் ஜமாத்து, கணவன் தௌஹீத் ஜமாத்து, மனைவி தரீக்கத்து என்கிறாள், கணவன் அல்லாஹ்வை தான் வணங்குவேன் என்கிறார்,
மனைவி அவுலியாக்களிடத்தில் தான் கேட்பேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாள். கேட்பவள் கேட்டுவிட்டு போகட்டும், வணங்குபவர் வணங்கிவிட்டு போகட்டும். நீங்க ஏன் பிரச்சனை பண்றீங்க? உங்க பாட்டுக்கு நீங்க இருக்க வேண்டியதானே, ஏன் இந்த பிரச்சாரம் பண்ணுகிறீர்கள் என்று கேட்கிறார்களே. கேட்கின்ற அறிவாளிகள், அறிஞர்கள், பெருமக்கள் என்ன நினைக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்தில் செய்த பிரச்சாரம் என்ன? தௌஹீத் ஜமாத் செய்கிற பிரச்சாரம் தான் இந்த சமுதாயத்தில் பிளவை உண்டாக்குகிறது என்றால், நாங்கள் தான் குழப்பவாதிகள் என்றால், நாங்கள் தான் பிளவை உண்டாக்குபவர்கள் என்றால், இந்த சமுதாயத்தின் முதல் குழப்பவாதியாக நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் அடையாளப்படுத்த வேண்டும். என்ன காரணம்? நபிகள் நாயகத்தை, நபித்தோழர்களை ஏற்றுக்கொண்டார்கள், மனைவிமார் மறுக்கிறார்கள். சில மனைவிமார் ஏற்றுக்கொள்கிறார்கள், ஆண்கள் மறுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்திலே காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த ஜமாத், இந்த கொள்கை கடந்து வந்த பாதை இருக்கிறதே, சாதாரண பாதை அல்ல. இந்த கொள்கையில் சாதாரணமாக தாண்டி வர முடியாது. இந்த கொள்கை எப்படிப்பட்ட முள்வேலிகளை கொண்ட பாதை என்று சொன்னால், இன்னைக்கு நாம சாதாரணமாக பிரச்சாரம் பண்ணும்போது அப்படி செய்யாதீங்க, இப்படி செய்யாதீங்க, பிரச்சனை வந்துடும், அது வந்துடும், இது வந்துடும் எல்லாம் சொல்றாங்கல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபத்துல்லாவிலே தொழுது கொண்டிருக்கிறார்கள். தொழுது கொண்டிருக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் மக்காவினுடைய காபிர்கள் ஒருவன் நபிகள் நாயகத்துடைய கழுத்தை நெரித்துக் கொண்டிருக்கிறானாம், கொலை செய்வதற்காக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தட்டு தடுமாறி உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் அந்த இடத்திற்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓடோடி வந்து அவரை தடுத்து நிறுத்தி காப்பாற்றுகிறார்கள். காப்பாற்றிவிட்டு அந்த எதிரி காவிர்களை பார்த்து அபூபக்கர் சித்தீக் கேட்கிறார், அத்தக்துலூன ரஜுலன் ஐயகூல ரப்பி அல்லாஹ், அல்லாஹ் தான் என்னுடைய ரப்பு என்று சொன்னதற்காக ஒருவனை கொல்ல பார்க்கிறீர்களே. இதை பார்க்கிறோம். பிஜேயை வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள், அதெல்லாம் நத்திங், அதான் இரண்டாவது. அதெல்லாம் ஏணி வச்சாலும் வெட்டால் இந்த கொள்கை இருக்கிறதே, அல்லாஹ்வுடைய தூதரையே கழுத்தை நெரித்த சமுதாயம் இது. தௌஹீத் ஜமாத்தை நெரிக்காதா? தௌஹீத் ஜமாத்தை அடக்கணும் என்று சொல்லி வராதா? இந்த கொள்கை தான் பிரச்சனை, ஜமாத்து பிரச்சனை அல்ல இவர்களுக்கு. அதனால் தான் இந்த ஜமாத்திற்கு பேரே தௌஹீத் ஜமாத் என்று வைத்திருக்கிறோம். இந்த ஜமாத்துக்கு வேற எந்த தௌஹீத் பேர்ல தான் பேரை வச்சிருக்கிறோம். காரணம் என்ன? நாங்கள் சொல்லும் போது தௌபாட்டி, எப்படி சில அதிகாரிகளை சந்திக்க போனா நமக்கு கிடைக்கிற அறிமுகம் என்ன தெரியுமா? யாருங்க வந்திருக்கா? தௌபாட்டி வந்திருக்கு. எது யாரு பார்க்க வந்திருக்கான்னு கேட்பாரு. பதில் சொல்றோம், என்ன சொல்லுவான் தெரியுமா? தௌபாட்டி வந்திருக்கு சார் அப்படிமா. நாங்கள் தௌபாட்டி தான், பெருமைப்படுகிறோம். என்ன நினைச்சுக்கிட்டு சொல்றான் தெரியுமா? குடிகாரன் வந்திருக்கான் சார் சொன்னா கவலைப்படணும், கொள்ளக்காரன் வந்திருக்கான் சார்னா கவலைப்படணும், அடுத்தவன் பொஞ்சாதிய தூக்கிக்கிட்டு போனவன் வந்திருக்காண்டா கவலைப்படணும். அந்த கவலை நாங்கள் பட வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்று சொல்கிற தௌஹீத் சமுதாயம் வந்திருக்கிறோம். நாங்கள் எவருக்கும் சளைத்தவர்கள் அல்ல, நாங்கள் எவர்களுக்கும் பயப்படுபவர்கள் அல்ல. பயப்பட்டா இந்த ஜமாத்தை செஞ்சிருக்கவே மாட்டோம். இந்த ஜமாத்தினுடைய ஆரம்ப படிக்கட்டு ஆரம்பிக்கப்படுகிற நேரத்தில் எந்த விமர்சனம் வந்ததோ அதே விமர்சனம் இன்று வரை வருகிறது. ஆனால் இன்றைக்கு நாடு பூராகவும் 80 கிளைகள், நாடு பூராகவும் பல மாநாடுகள், உலகம் பூராகவும் பிரச்சாரம். இன்றைக்கு தௌஹீது உலகம் பூராகவும் வேர்விட்டு பரவிக் கொண்டிருக்கிறது. யாரும் தடுக்க முடியாது. அதைத்தான் அன்னலாருக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைத்து அபூபக்கர் சொல்லுகிறார், அல்லாஹ்வை வணங்கு என்று சொன்னதற்காக இவ்வளவு கஷ்டமா, இவ்வளவு துன்பமா? நண்பர்களே, கடந்த 2 நாட்களாக இந்த நிகழ்ச்சியை நடத்தி முடிக்க வேண்டும் என்று இந்த ஜமாத்தை சேர்ந்த ஒரு அடிமட்ட உறுப்பினன் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் இருக்கிறதே, அதை படும்போதுதான் யோசனை வருகிறது, நமக்கே இவ்வளவு துன்பம் என்றால் அடிமட்டத்திலிருந்து ஆரம்பித்து இந்த கொள்கையை கொண்டு வந்தார்களே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு இருப்பார்கள் இந்த உலகத்திலே. யோசித்து பாருங்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு சந்தர்ப்பத்திலே காபத்துல்லாவிலே போய் தொழுது கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் சுஜூதிலே இருக்கிறார்கள். நபிகள் நாயகத்துடைய கழுத்திலே ஒட்டகத்தினுடைய குடல்கள் கொண்டு வந்து போடப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு
தொழுகையில இருந்து எழும்ப முடியல. ரசூலுல்லாஹ் தொழுதுகிட்டு இருக்கிறாங்க, எந்திரிச்சு நிக்க முடியல, அவ்வளவு கஷ்டப்படுகிறார். ஒட்டகத்தின் குடல்கள் போடப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சின்னம் சிறு பிள்ளையாக இருக்கிறார்கள். ஓடோடி வந்து என்னுடைய தந்தையை இப்படி கஷ்டப்படுத்துகிறீர்களே என்று சொல்லி கழுத்தில் இருந்த குடல்களை எல்லாம் எடுத்து வீசி தன்னுடைய தந்தையை அதை காப்பாற்றுகிறார். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே மக்கமா நகரிலே கையேந்தி ஒரு துஆவை கேட்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகம் சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம அலைக பி அபீ ஜஹல், இறைவா அபூ ஜஹலை பார்த்துக்கொள், வ அலைக பி உத்பத் இப்னு ரபியா, உத்பத் இப்னு ரபியாவை பார்த்துக்கொள், வ ஷைபத் இப்னு ரபியா, ஷைபத் இப்னு ரபியாவை பார்த்துக்கொள், வல் வலீத் இப்னு உக்பா, வலீத் இப்னு உக்பாவை பார்த்துக்கொள், வ உமையத் இப்னு கலஃப், உமையத் இப்னு கலஃபையும் பார்த்துக்கொள். இந்த பிரார்த்தனையை ரசூலுல்லாஹ் சொன்னதோட மக்கா காபிர்கள் எல்லாம் அரண்டு போய்விட்டார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கிற நபித்தோழர் சொல்லுகிறார், பத்ரு போர்க்களத்திலே பத்ரினுடைய பள்ளத்தாக்கிலே பாலும் கிணற்றிலே வீசி எறியப்பட்ட மனிதர்களை நான் பார்த்தேன். அதிலே நபிகள் நாயகம் மக்கமா நகரில் வைத்து யாருக்கு எதிராகவெல்லாம் துஆ கேட்டார்களோ அத்தனை பேரும் வெட்டப்பட்டு சடலங்களாக வீசப்பட்டிருந்ததை நான் பார்த்தேன். யோசித்து பாருங்கள், இந்த பணியை தடுப்பதற்கு முயன்றீர்கள், எத்தனை கஷ்டம் தெரியுமா? முஸ்லீம் கல்ச்சரல் அஃபேர்ஸ்ல அனுமதி தர்றாங்க. முஸ்லீம் கலாச்சார திணைக்களம் வாரங்களுக்கு முன்பதாகவே சொல்லிவிடுகிறார்கள். நமக்கு அபிஷியலா மெயில் அனுப்புறாங்க. அதுக்கப்புறம் தான் தென்னிந்திய மார்க்கறிஞர் பிஜே குர்ஆன் வெளியீட்டு நிகழ்விலே கலந்து கொள்கிறார். இப்பதான் முத்து பேருக்கும் சொரிச்சல் ஆரம்பிக்குது. என்ன சொரிச்சல் தெரியுமா? குர்ஆனையும் வெளியிட போறாங்க, பிஜேயையும் கூட்டிட்டு வர்றாங்க. ஒரு கல்லுல ஒரு மாங்காண்டு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம், இப்போ ஒரு கல்லுல 2 மாங்காய் அடிக்க போறாங்க. என்ன செய்யணும்? அப்ப உடனே கிளம்பு, கம்ப்ளைண்ட் பண்ணி, விசாரணைக்கு உட்படுத்து, தடை விதிக்க ட்ரை பண்ணி, எல்லா இடத்துக்கும் கடிதம் கொடு, ஏதாவது பண்ணி, எவ்வளவு வேண்டாலும் செலவழி. எதற்காக? பிஜே யாருங்க? அல்லாவா? ரசூலா? நபித்தோழரா? யார் பிஜே? பிஜேயால் இந்த சமுதாயத்துக்கு என்னன்னு கேட்கிறேன்னா, பிஜேயால் இந்த சமுதாயத்திற்கு ஒன்றும் இல்லை. பிஜே சொல்லுகிற கொள்கை சத்தியமானது. அந்த கொள்கையை எவன் சொன்னாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம், பிஜே சொன்னால்தான் ஏற்றுக்கொள்வோம் என்ற தேவை எங்களுக்கு இல்லை. ஆனால் அடுத்தவர்களை விட அழகாக தெளிவாக அவர் சொல்லுகிறார். அதை இந்த மக்கள் அழகாக கேட்பார்கள், பயனடைவார்கள். இதற்காக ஒரு தென்னிந்திய மார்க்க அறிஞரை அழைத்து வருவதற்கு முயற்சி செய்தால் இவர்கள் செய்த காரியம் என்ன? தடை உத்தரவு. எதற்காக தடை உத்தரவு? பிஜே அப்படி என்ன பிரச்சாரம் செய்தார்? தௌஹீத் ஜமாத் அப்படி என்ன பிரச்சாரம் செய்தது? விபச்சாரம் செய்ய சொன்னோமா? திருட சொன்னோமா? என்ன செய்ய சொன்னோம்? சாராயம் குடிக்க சொன்னோமா? என்ன செய்ய சொன்னோம்? யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள் என்று சொன்னோம், தர்காவில் போய் தலையை முட்டாதே என்று சொன்னோம், கத்தம் பாத்தியா கந்தூரி ஓதாதே என்று சொன்னோம். இதை சொன்னதுனால முதல்ல ஜமாத்தை தடை செய்யணுமா, ரெண்டாவது நிகழ்ச்சியை தடை செய்யணுமா, மூணாவது பிஜே வர்றதை தடை செய்யணுமா? ஆட்ட கடிச்சு மாட்ட கடிச்சு இந்த அல்லாஹ்வின் எதிரிகள் எதில் போய் கை வைத்தார்கள் தெரியுமா? நேற்றைய தினம் குர்ஆன் வெளியீட்டையே தடை செய்து இந்த குர்ஆன் அரசுடைமை ஆக்கப்பட வேண்டும் என்று வழக்கு பதிவு செய்தார்கள். முஸ்ரிக்கீன்கள், வழிகேடர்கள், குர்ஆனின் எதிரிகள், அல்லாஹ்வின் எதிரிகள். குர்ஆனை அரசுடைமை ஆக்குறதுக்கு ஒரு முஸ்லிம் எப்படி மனசு வருகிறது முயற்சி செய்வதற்கு? எப்படி ஒன்னால் மனசு வந்தது வழக்கு பதிவு செய்வதற்கு? அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், யுரீதூன லியுத்ஃபிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ்வுடைய ஜோதியை அவர்களின் நாவுகளால் ஊதி அணைக்க பார்க்கிறார்கள். அவர்கள் வெறுத்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த சத்தியத்தை வெற்றி பெறவே செய்வான் நினைக்கிறாங்க. அப்படி ஊதி ஏதாவது செஞ்சுட்டு போயிடலாம்,
இப்படி கேஸ் போட்டா ஏதாவது பண்ணிடலாம் என்று நினைத்தார்கள். நடக்கவில்லை. யாருக்கு இப்ப அறிவு தெரியுமா? அல்லாஹ்வை வணங்குனா யாருக்குங்க கோபம் வரும்? அல்லாஹ்வை வணங்க சொன்னா எவன் எதிர்ப்பான்? தரீகா நண்பர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். நீங்க தரீகா ஜமாத்தில் இருங்க, நோ ப்ராப்ளம். ஆனா குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க. நீங்க தப்லீக் ஜமாத்தில் இருங்க, பிரச்சனை இல்லை. குர்ஆன் ஹதீஸை பின்பற்றுங்க. நீங்க எந்த ஜமாத் பேர், ஜமாத்துல பேர் முக்கியம் அல்ல, எந்த ஜமாத்திலும் யாரும் இருக்கலாம். ஆனா குர்ஆன் ஹதீஸ் மட்டும் தான் என்ற வழிதான் நம்முடைய வழி. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபியூனி, நீங்கள் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் நபியை தான் பின்பற்ற வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இந்த நபியை பின்பற்ற சொல்லித்தானே நாங்கள் சொல்லுகிறோம். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஏற்றுக்கொள்ளும்படி தானே நாங்கள் சொல்லுகிறோம். இதை மறுப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவைப்பட்டது? இந்த ஜமாத்துடைய பிரச்சாரம் எந்த அளவுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான் தெரியுமா? அண்மையில் சமூக வலைதளங்களில் பார்த்திருப்பீர்கள். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். தமிழகத்திலே தர்காவுக்குள் நுழைந்து இந்த தர்கா வழிபாடு ஹராம் என்று பிரச்சாரம் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் இந்த கொள்கைக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான். பல இடங்களில் தர்காக்கள் உடைக்கப்பட்டு எத்தனையோ தௌஹீத் மர்கஸ்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இலங்கையிலே இன்றைக்கு எங்களோடு இணைந்திருக்கிற எல்லோரும் பிறக்கும் போதே தௌஹீத்காரனா? பிறக்கும் போதே ஏகத்துவவாதியா தான் பிறந்தானா? பேசுகிற நானா இருந்தாலும், கேட்கிற நீங்களாக இருந்தாலும், அமர்ந்திருக்கிற இவர்களாக இருந்தாலும் பிறக்கும் போதே தௌஹீதா? பிறக்கும் போதே ஏகத்துவத்தில் பிறந்தவர்கள் கணக்கிட்டால் 1000ற்குள் தான் வருவார்கள். ஆனால் இங்கு இந்த கொள்கைக்காக இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் தர்காவை விட்டு வந்தவர்கள், பெரும்பாலான மக்கள் தப்லீகை விட்டு வந்தவர்கள், பெரும்பாலான மக்கள் மற்ற வழிகட்ட கொள்கைகளை விட்டு வந்தவர்கள். எதற்காக சொல்கிறேன் தெரியுமா? பிஜேயை தடுப்பதற்கு இவ்வளவு முயற்சி செய்தீர்களே, இந்த கொள்கையை அழிப்பதற்கு இவ்வளவு முயற்சி செய்தீர்களே, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா, மதிப்பிற்குரிய அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை கேட்கிறேன். அவசரமாக ஒரு கடிதத்தில் கையெழுத்து போடுவதற்கு தேடுறாங்க ஆக்களை. யாரா கையெழுத்து போட வைக்கிறது? தேடி பார்க்குறாங்க. நாம கையெழுத்து போட்டா மாட்டிக்கிறோமே, நாளைக்கு இவங்க மைக்கு பிடிச்சி பேசுவாங்களே, நோம்புண்டு தலைப்பு கொடுத்தா கூட நம்மளை சொல்லுவாங்களே. அப்ப என்ன செய்யணும்? எவனாவது ஒரு அடிமையை கொண்டு வந்து சிக்க வைக்கணும். என்ன செஞ்சாங்க? ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒருத்தரை கொண்டு வந்து கையெழுத்து போட வச்சுட்டாங்க. அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய லெட்டர் பேடு, ஜெனரல் செக்ரட்டரி தான் கையெழுத்து போடணும், இல்லைன்னா அதுக்கு அடுத்த இடத்துல இருக்கிறவர் கையெழுத்து போடணும், இல்லைன்னா தலைவர் கையெழுத்து போட்டிருக்கணும். ஆனா கையெழுத்து போட்டிருக்கிறது யாரு? கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி. யார் அந்த கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரி? அந்த ஆபீஸ்ல வேலை பார்க்குற ஒரு போயிங்க, எங்க வாப்பா கையெழுத்து போடுன்னு அவன் என்னமோ என்ன கையெழுத்து போட்டு போயிருப்பான். புரியுதா? குழந்தை பிள்ளைக்கு சாக்லேட் கொடுப்போம்ல, அது மாதிரி நினைச்சுக்கிட்டு அந்த ஆள் கையெழுத்து போட்டு போயிட்டான். என்ன கடிதத்தில் இருக்கிறது தெரியுமா? பிஜி அவர்களை நீங்கள் அழைத்து வர வேண்டாம், அவரிடத்தில் அந்த பிழை இந்த பிழை என்று 2-3 சொல்லி பிழையெல்லாம் சுட்டி காட்டப்படல. இவரை நீங்கள் அழைத்து வருவதை ஜம்மியா விரும்பவில்லை, இலங்கையின் பல கல்லூரிகள், அரபு கல்லூரிகள் விரும்பவில்லை, பல உலமாக்கள் விரும்பவில்லை. எந்த உலமா விரும்புவான்? இவர வருகைய கத்தம் உண்ணுகிற உலமா விரும்ப மாட்டார், கந்தூரி உண்ணுகிற உலமா விரும்ப மாட்டார், வயிற்று பிழைப்புக்கு மார்க்கம் விற்கிற உலமா விரும்ப மாட்டார், கத்தத்தையும் கந்தூரியையும் தனவந்தர்களின் காசுகளையும் மாத்திரம் நம்பி இருக்கக்கூடிய எந்த அரபு கல்லூரியும் விரும்ப மாட்டாது. உண்மைதானே? கடிதம் போட்டது, தடுக்கிறது எல்லாம் யாரு? தர்காக்களில் தலையை முட்டக்கூடியவர்கள், கந்தூரியை ஓதக்கூடியவர்கள், மௌலிது கிதாபுகளை வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றக்கூடியவர்கள். இந்த மாதிரி லெட்டர் பேடு இயக்கம் கொஞ்சம் சொல்லிச்சான், அதனால இவங்களும் போட்டாங்களா பிஜே வரக்கூடாதாம். சகோதரர்களை சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவை ஆதரிக்கக்கூடிய பல சகோதரர்கள் இருக்கிறார்கள், இங்கும் இருப்பீர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாங்கள் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்த நாள் முதல் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவோடு இது தொடர்பாக பேசுவதற்கு சந்தர்ப்பம் கேட்டோம். என்ன சொன்னாங்க தெரியுமா? பாலகிரி தோசையை அதனவே ஹெட்டன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லுவோம்ல, பாலகிரி தோசையை அதனவே ஹெட்டன்னு சொல்லி எழுதி வைப்பாங்கல்ல, அது மாதிரி நாளைக்கு, நாளன்னைக்கு, திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை தலைவர் நாட்டில் இல்லை, செக்ரட்டரி ஊரில் இல்லை, இப்படியே சொல்லி சனிக்கிழமை உங்களோட சந்திப்போம்ட்டாங்க. வியாழக்கிழமை கடிதம் வருகிறது,
நிகழ்ச்சியை நிப்பாட்டுங்க, எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு நான் கேட்குறேன். இதை நீங்கள் நாங்கள் கேட்ட டைம்லேயே சொல்லியிருக்கலாமே. என்னன்னா எப்படியாவது காலத்தை கடத்தி இப்படி செய்வோம்னு பார்த்தாங்க. நான் கேட்கிறேன், பிஜேயினுடைய வருகையை தடுத்தீர்களே, இந்த குர்ஆன் வெளியீட்டை தடுக்க வேண்டும் என்று முயன்றீர்களே, குர்ஆனை வெளியிடக்கூடாது என்று வழக்கு தாக்கல் செய்கிற அளவுக்கு போனீர்களே, 3 மாதங்களுக்கு முன்பதாக காதியானிகள் சிங்களத்திலே குர்ஆன் வெளியிட்டிருக்கிறார்கள். யார் தடுத்தார்? யாருங்க தடுத்தா? காதியானிகளுடைய குர்ஆன் ரிலீஸ் ஆகி மகாநாயக்க தேரர்கள் வரைக்கும் கொண்டு போய் கொடுத்து விட்டு வந்திருக்கிறார்கள். யார் தடுத்தா? யாரும் தடுக்கவில்லை. ஷியாக்கள் இந்த நாட்டிலே படு பயங்கரமாக பிரச்சாரம் செய்கிறார்கள். யாரும் தடுக்கவில்லை. காதியானிகளுடைய இமாம்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். யாரும் தடுக்கவில்லை. ஷியாக்களுடைய இமாம்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். அவர்களை யாரும் தடுக்கவில்லை. அதே போன்று வாப்பா நாயகம் வந்துகிட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. வாப்பா நாயகம் தெரியுமா? நம்ம நாட்டில் என்ன கொள்கையெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. வீட்டுக்குள்ள ஒருத்தன் போட்டோவை மாட்டி வச்சுக்கிருவாங்க. தொழுகை இல்லை, நோன்பு இல்லை, சக்காத்து இல்லை, ஒன்றும் கிடையாது. காலையில் எந்திரிச்சா அப்படின்னு இருக்கிறோம். என்னடா செய்யற? வாப்பா நாயகத்தை வணங்கினேன். யாரா உங்க வாப்பா தான் இந்த இருக்காரா குத்து கல்லாட்டம், அவன் யாரா உங்க வாப்பாங்கிற? இவர் ஏன் வாப்பா, அவர் ஏன் வாப்பா நாயகம்? யோசிக்க வேணாம். என்ன கொள்கைன்னு கேட்கிறேன். இப்படி ஒரு கொள்கை இருக்குமா இஸ்லாத்துல? நான் கேட்கிறேன், யோசித்து வாப்பா நாயகம் ஒரு கொள்கை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுல யாராவது தொடர்பாக ஒரு நாளாவது பேசி இருப்பீர்களா? உலமாக்களே பேசவில்லையே. இந்த சமுதாயம் எங்கெல்லாம் போய் கொண்டிருக்கிறது. அதே போன்று கிழக்கு மாகாணம் அப்துல் ரவுஃப் படுத்துகிற பாட்டை பார்ப்பீர்கள் அல்லவா? அல்லாவும் நானும் ஒன்று, நான் தான் அல்லாஹ், அவன் தான் நான், எப்படியெல்லாம் கொள்கை பிரச்சாரம் செய்கிறாரே, அவருக்கு எதிராக ஏன் நீங்கள் செயல்படவில்லை? அவருடைய கொள்கையை ஏன் நீங்கள் எதிர்த்து பிரச்சாரம் செய்யவில்லை? செய்ய முடியாது. அவரை சார்ந்த எத்தனையோ உலமாக்கள் வந்து போகிறார்கள். யாராவது தடுத்தீர்களா? அதற்கு எதிராக பேசினீர்களா? இல்லை. தடையும் கிடையாது, பேசுவதும் கிடையாது. ஆனா பிஜே மட்டும் வந்துடக்கூடாது. பிஜே வந்தா மட்டும் தடுப்போம். யோசித்து பாருங்கள் நண்பர்களே. மிர்சா குலாம் அகமது காதியானி என்று சொல்லக்கூடிய ஒருவனை இன்றைக்கு நபி என்று நம்பிக்கொண்டு, நபிகள் நாயகத்திற்கு பின்னால் வந்த நபி என்று ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்தின் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கூட அவர்களை காஃபிர் என்று கடந்த காலங்களில் ஃபத்வா கொடுத்திருக்கிறது. அந்த காஃபிர்கள் குர்ஆன் தர்ஜுமா வெளியிட்டார்கள். அதை நாங்கள் ப்ரூஃப் பார்த்த பிறகுதான் வெளியிடுவோம் என்று யாராவது கோரிக்கை வைத்தீர்களா? யாராவது தடுத்தீர்களா? அவசரமாக ஓடிப்போய் பாதுகாப்பு செயலாளரை சந்தித்தீர்களா? யோசித்து பாருங்கள். அவசரமாக பாதுகாப்பு செயலாளருடன் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சந்திப்பு நடத்தியது. தடை செய்யுங்கள் கோரிக்கை வைத்தது. அதே போன்று சில அமைச்சர்மார், சில அரசியல்வாதிகள், சில தெரியுமில்ல எல்லாருக்கும், இப்படிப்பட்டவர்களும் இதற்கு எதிராக களமிறங்கி செயல்பட்டார்கள். யோசித்து பாருங்கள். எதற்காக தடுக்கிறீர்கள்? நாங்கள் அப்படி என்னப்பா செய்து விட்டோம்? இலங்கையிலே இருக்கக்கூடிய இத்தனை பௌத்த அமைப்புகள் இருக்கும் போது இலங்கையிலே இரத்த தானத்தில் கடந்த 3 வருடங்களாக நாங்கள் தான் முதலிடம். அல்லாஹ் இந்த முஸ்லிம் சமுதாயத்திற்கு செய்த மிகப்பெரிய அருள். நாங்கள் தீவிரவாதிகள் அல்ல, நாங்கள் இரத்தம் குடிப்பவர்கள் அல்ல, இரத்தம் கொடுப்பவர்கள் என்று நிரூபித்திருக்கிறோம். தமிழகத்திலே கடந்த 11 ஆண்டுகளாக தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் தான் மாநில அளவிலே இரத்த தானத்தில் முதலிடம். அதே போன்று குவைத், அத்தனை பேரும் வேலைக்கு சென்று வேலை புரியக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய நாடு குவைத்திலே. குவைத் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் குவைத் மண்டலம் அவர்கள் தான் பல வருடங்களாக குவைத்திலே இரத்த தானத்தின் முதல் விருதை வாங்குகிறார்கள். கத்தாரிலே முதல் விருது, துபாயிலே முதல் விருது, இலங்கையிலே முதல் விருது. எதற்காக? நாங்கள் எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தால் இந்த காரியங்களை செய்து கொண்டிருப்போம். ஆனால் அரசு என்ன செய்துன்னு கேட்டா, ஒரு சிலருடைய பேச்சை கேட்டுக்கொண்டு இந்த தடை உத்தரவை போட்டீர்களே, இன்றைக்கு பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய விளம்பரம் தான் இத்தனை பேரை கூட்டி இருக்கிறது. இங்கே யோசிச்சு பார்த்துக்கிறங்க. நாங்க கொடுத்த விளம்பரம் கொஞ்சம் தான், அவங்க கொடுத்த விளம்பரம் தான் கூட. கடந்த 2 வாரமாக எல்லா சோசியல் மீடியாலையும் எல்லாரும் தட்டுகிற 2 எழுத்து பிஜே பிஜே பிஜே. என்ன நான் கேட்கிறேன், ஏன் இப்படி தட்டுறீங்க? என்ன காரணம்? அவர் சொன்ன கொள்கை என்ன? குர்ஆனை மிக அழகிய மொழியிலே மொழியாக்கம் செய்து வெளியிட்டிருக்கிறார்.
காதியானிகளுக்கு எதிராக விவாத களங்களை சந்தித்து அவர்கள் போலிகள் என்பதை நிரூபித்திருக்கிறார். ஷியாக்கள் வழிகேடர்கள் என்பதை நிரூபித்தார். இத்தனை பணிகளை செய்து பல விவாத களங்களை சந்தித்த ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர். அந்த மார்க்க அறிஞர் வாரத்தில் உங்களுக்கு என்ன ஜம்மியத்துலமா கேட்டிருக்கலாமே, எங்களுக்கு பிஜேயோடு ஒரு சந்திப்பை ஏற்படுத்துங்கள், நாங்கள் அவரோடு அமர்ந்து பேச ஆசைப்படுகிறோம், மார்க்க விவகாரங்களை பேசி தீர்க்கலாம், கேட்கலாமே. கேட்டார்களா? கேட்பார்களா? கேட்கவும் இல்லை, கேட்கவும் மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது, வயிற்றில் அடிவிலும். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, இந்த கொள்கைக்கு கிடைக்கிற வெற்றி எப்படிப்பட்ட வெற்றி என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை வளர்த்து வார்த்து எடுக்கிற நேரத்தில் மக்களுக்கு மத்தியிலே ஏகத்துவ பிரச்சாரம் செய்கிறார்கள். பிரச்சாரம் செய்யும் போது நிறைய பேர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார்கள், இந்த கொள்கையின் பக்கம் வருகிறார்கள். வந்து இந்த கொள்கையின் வீரியம் எந்த அளவுக்கு வந்தது தெரியுமா? நபிகள் நாயகத்துடைய காலத்தில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள், இந்த ஏகத்துவத்துக்குள் நுழைந்தவர்களை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். குடும்பத்தை எதிர்த்து, மக்களை எதிர்த்து, கணவன் மனைவியை எதிர்த்து இந்த கொள்கைக்குள் நுழைந்தார்கள். முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த முஸ்அப் இப்னு உமைர் யார் தெரியுமா? மக்கமா நகரத்திலே இவரை மிஞ்சிய ஒரு பணக்காரர் இல்லை என்கிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கோடீஸ்வரர். அந்த கோடீஸ்வரர் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டு விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத்து செல்கிறார். மதீனாவிலே என்ன நடந்தது தெரியுமா? ஒரு யுத்த களத்திலே ஒருவர் கொல்லப்பட்டிருக்கிறார். கொல்லப்பட்டவர் யார்? அவரை அடையாளம் காண முடியவில்லை. அவர் யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சஹாபாக்கள் நபிகள் நாயகத்திடத்திலே வந்து சொல்லுகிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மனிதரை பார்ப்பதற்காக செல்லுகிறார்கள். ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், நபித்தோழர்களே, இவர் யார் தெரியுமா? இவர் செய்த காரியம் என்ன தெரியுமா? இவருடைய தியாகம் தெரியுமா? இவர்தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இவர் இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக தன்னுடைய தாயாரிடமிருந்து ஒரு பைசா கூட பெற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு சொத்துக்கள் அபகரிக்கப்பட்டு அந்த ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டார். மரணிச்சு போய் இருக்கிறாரு. அடக்கிறதுக்கு முயல்ற நேரத்தில் அவருடைய ஜனாசாவை போர்த்தினால் காலை மூடினால் தலை தெரிகிறதாம், தலையை மூடினால் கால் தெரிகிறதாம். சஹாபாக்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இவருடைய காலை மூடவா தலையை மூடவா? ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள், தலையை மூடிவிட்டு காலுக்கு இதுகர் புல்லுகளை வைத்து அவரை அடக்கம் செய்யுங்கள். இதற்காக இந்த தியாகம் தெரியுமா? இந்த கொள்கைக்காக. அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்குவேன், வேறு யாரையும் வணங்க மாட்டேன், இணை வைக்க மாட்டேன், தாயத்து தகடு போட மாட்டேன், சூனியம் அது போன்ற மத்தேதையும் நம்ப மாட்டேன் என்று சொல்லி இத்தனை கொள்கைகளை மறுத்து ஒரே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொண்ட ஒரு மனிதர் கொல்லப்பட்டிருந்தார். இப்படி தியாகத்தினால் வளர்க்கப்பட்ட மார்க்கம் இது. அந்த மார்க்கத்தினுடைய கொள்கைகள் கடந்த காலங்களில் பட்ட கஷ்டங்கள் நினைவிருக்கலாம். எத்தனை கஷ்டங்கள்! இந்த மார்க்கம் மாற்று மத நண்பர்களுக்கு தெரியாத காரணத்தினால அவர்கள் எத்தனையோ கேள்விகளை முன்வைத்துத்தான் இந்த மார்க்கத்திற்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள். அப்பொழுதெல்லாம் அத்தனை பேரும் ஆசைப்பட்டது என்ன? கொடுக்கிறதுக்கு ஒரு குர்ஆன் தெளிவாக மொழியாக்கம் செய்யப்பட்டிருந்தால் அதை கொடுத்து இவர்களுக்கு எங்களுடைய தெளிவை உண்டாக்கலாமே. இப்படித்தானே நினைத்தோம். நாம் தெளிவை உண்டாக்கி கொடுப்பதற்கு ஒரு குர்ஆன் பிரதி இல்லையே என்று ஆதங்கப்பட்டோமே, ஆசுவாசப்பட்டோமே, கவலைப்பட்டோமே. இந்த கவலைகள் எல்லாம் நீக்கும் விதமாக ஒரு குர்ஆன் மொழியாக்கம் செய்து அந்த குர்ஆன் மொழிபெயர்ப்பை வெளியிடுவதற்குரிய காலம் கனிந்த நேரத்தில் இந்த குர்ஆன் வெளியிடப்படக்கூடாது என்று நீதிமன்றம் வரை செல்கிறோம் என்றால் நாம் எப்படி முஸ்லிம்களுடைய வட்டத்துக்குள் வர முடியும்? நண்பர்களே, யோசிச்சு பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆனுக்கு கொடுத்த மகத்துவம், இந்த குர்ஆனை மற்றவர்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்கு கொடுத்த மகத்துவம், இதையெல்லாம் நாம் அறிந்திருந்தால் இந்த காரியத்தை செய்வோமா? ஊர் பேர் கூட தெரியல, வந்து கம்ப்ளைண்ட் போறாங்களாம். என்ன கம்ப்ளைண்ட்? இந்த தர்ஜுமாவில் நிறைய சிக்கல் இருக்கிறது, ஆகவே இதை தடை செய்ய வேண்டும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் போறானா. போலீஸ்ல கேட்கிறான், நீங்க குர்ஆனை வெளியிட்டீங்களா? இல்ல சார். வெளியிடாமலே எப்படிரா சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. ஆச்சரியமான அறிவாளிகளுங்க இந்த உலகத்தில்.
இப்படி அறிவாளியை நாங்கள் எங்கேயுமே பார்க்கல. புரியுதா? என்னதான் நிறைய சிக்கல் இருக்குது. அதனால என்ன செய்யணுமா? இந்த குர்ஆனை தடை விதிக்க வேண்டும். அட குர்ஆன் வெளியிடப்பட்டு மக்கள்கிட்ட போய் அதை பார்த்து அதில் கமெண்ட்ஸ் வந்தால் அது வேற. இன்னும் வெளியிடவே இல்லை. வெளியிட முன்னாடியே தடை உத்தரவு கோரி செல்கிறீர்களே, நீங்கள் குர்ஆனை மதிப்பவர்களா? குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களா? என்ன சொல்லுவாங்க? ஆவுன்னா குர்ஆன் குர்ஆன் என்பார்கள். நீங்கள் குர்ஆனை திறப்பதே ஒருத்தன் மௌத்தா போனா மட்டும்தான். குர்ஆன் குர்ஆன் என்கிறோமே, இந்த குர்ஆனுக்கு கஷ்டப்படுவதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய இந்த நண்பர்கள், அது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவாக இருக்கலாம், அவர்களை ஒட்டியவர்களாக இருக்கலாம், தரீக்கத்தாக இருக்கலாம், போராக்களாக இருக்கலாம், ஷியாக்களாக இருக்கலாம், இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை வழிகேடர்களும் குர்ஆனை எடுக்க வேண்டும் என்றால் கையிலே அவர்களின் வீட்டில் யாராவது கபருக்குள் நுழைய வேண்டும். நுழைஞ்சாத்தான் கையில் எடுப்பீங்க. அதுக்கும் எதை? சூரா யாசீனை மாத்திரம். இதுதான் நீங்கள் குர்ஆனுக்கு கொடுக்கிற மகத்துவம். இந்த ஜமாத் குர்ஆனுக்கு கொடுக்கிற மகத்துவம் அதுவல்ல. சில இடத்துல போய் பார்த்தா சில அதிகாரிகள் கேட்கிறார்கள், குர்ஆனை வெளியிட்டு வைக்க போறீங்களே, இதை எங்களுக்கெல்லாம் படிக்க தருவீங்களா? அன்பின் சகோதரர்களே, இவர்கள் இந்த குர்ஆனை தடுக்க முயன்றார்கள். குர்ஆன் வெளியீடு செய்வதற்கு முன்பதாகவே பல பேர் இந்த குர்ஆன் எங்களுக்கு வேண்டும் என்று ஆர்டர் செய்திருக்கிறார்கள். மாற்று மத நண்பர்கள். அல்லாஹ் தந்த கண்ணியம், அல்லாஹ் தந்த வெற்றி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்கமா நகரத்தை கைப்பற்றுவதற்காக நபித்தோழர்களுடன் நடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். படைபடையாக மக்காவை நோக்கி நபிகளாருடைய சமூகம் போய் கொண்டிருக்கிறதாம். அப்பொழுது ஒரு இடத்திலே நிற்கிற நேரத்தில் அபு சுஃபியான் அவர்கள் நபிகள் நாயகத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அபு சுஃபியான் அவருக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள் தெரியுமா? தன்னுடைய உறவுக்கார் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களை அழைத்து, அப்பாஸே, ஒரு இடத்தை சொல்லுகிறார்கள், இந்த இடத்திலே நாளைக்கு அபு சுஃபியானை நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு இடத்துல நிப்பாட்டி வைக்க சொல்றாங்க. நிறுத்தி வைத்தவுடன் அபு சுஃபியான் அந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறார். அனைத்து மக்களும் கூட்டம் கூட்டமாக மக்காவை நோக்கி செல்கிறார்கள். அத்தனை பேரும் நபிகள் நாயகத்துடைய இராணுவ சிப்பாய்கள். மக்கா கைப்பற்றுவதற்காக நபிகள் நாயகத்துடைய படை மக்காவை நோக்கி நகர்கிறது. அப்பொழுது இதையெல்லாம் பார்த்த அபு சுஃபியான் கேட்கிறாராம், அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுவை பார்த்து, அப்பாஸே, உன்னுடைய உறவுக்காரர் முஹம்மது இவ்வளவு பெரிய படையணியை கடந்த 10 வருடங்களுக்குள் உண்டாக்கி விட்டாரா? யோசித்து பாருங்கள். 10 வருஷ பிரச்சாரம் மதீனாவில், 10 வருஷத்தில் இவ்வளவு பெரிய படையணியை உருவாக்கி இருக்கிறாரா? அப்பொழுதுதான் யோசிக்கிறார், இவர் சொன்ன கொள்கை என்ன, இவர் செய்த பிரச்சாரம் என்ன. இன்றைக்கு நிறைய தௌஹீது பேசக்கூடியவர்களை பார்க்கிறோம், கொள்கை என்று இருக்கக்கூடிய சகோதரர்களை பார்க்கிறோம். நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நாம் தௌஹீதுவாதிகளாக மாறிவிட்டோம். எங்களுக்கு இஸ்லாம் கிடைத்து விட்டது, எங்களுக்கு ஈமான் கிடைத்து விட்டது, நாங்கள் குர்ஆனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஹதீஸ்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், ஆகவே எங்கள் பணி முடிந்து விட்டது என்று நினைக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பணி முடிவடையவில்லை. இப்பொழுதுதான் மீண்டும் ஆரம்பித்திருக்கிறது. கபர் வணங்கிகளுக்கு எதிராக, ஷியாக்களுக்கு எதிராக, போராக்களுக்கு எதிராக, காதியானிகளுக்கு எதிராக இப்பொழுதுதான் ஆரம்பித்திருக்கிறார்கள். ஏன் தெரியுமா? நம்முடைய தாவா பறந்துவட்ட தாவா, பல பணிகளையும் செய்து கொண்டு செல்கிறோம். இப்பொழுது ஒன்று மட்டும் கண்ணுக்கு தெளிவாக தெரிகிறது, நம்முடைய அடுத்த கட்ட பணி இந்த தர்காவிலே தலையை முட்டக்கூடிய முஸ்லிம் மக்களை மீண்டும் இஸ்லாத்தின் பால் அழைத்து வர வேண்டும். இதற்கு ஒத்துழைப்பு தர வேண்டியவர்கள் இன்றைக்கு எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். தப்லீக் ஜமாத்தை இலியாஸ் ரஹமத்துல்லா உருவாக்குகிற நேரத்தில் எதற்காக உருவாக்கினார் தெரியுமா? தப்லீக் ஜமாத்துடைய வரலாற்றை தப்லீக் சகோதரர்கள் படித்து பாருங்கள். இலியாஸ் ரஹமத்துல்லா இந்த கொள்கையை அவர் உருவாக்குகிற நேரத்தில் முழுக்க தரீக்கத்துக்கு எதிராகத்தான் இந்த கொள்கையே உண்டாக்கினார். அல்லாஹ்வை வணங்க வேண்டும், அதே போன்று தர்காக்களிடத்திலே பிரார்த்திக்க கூடாது என்று கொள்கையை உருவாக்கினார். ஆனால் இன்றைக்கு தௌஹீத் ஜமாத்தை ஒரு வரிசையில் நின்று எதிர்க்கக்கூடியவர்கள் முக்கியமாக அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருப்பதாக சொல்லக்கூடியவர்கள், எங்களோடு சேர்ந்து நீங்களும் அல்லவா எதிர்க்க வேண்டும். சில அரசியல்வாதிகள்
இவங்களுக்கு என்ன தெரியுமா, பாராளுமன்றத்துக்கு போய் மக்களுக்கு நல்லது செய்யுங்க என்று தான் எல்லா சமுதாயத்தவர்களும் அரசியல்வாதிகளை பாராளுமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள். இப்படி அனுப்பப்படுகிற நேரத்தில் அவர்கள் மக்களுக்கு உலக ரீதியிலான தேவைகளை செய்வதோடு தங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் பேணி பாதுகாக்க வேண்டும். இந்த கடமையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஆனால் சில அரசியல் முஸ்லீம் தலைவர்கள் என்ன செய்கிறாங்க தெரியுமா, என்னன்னு கூட பார்க்காம கையெழுத்து போட்டு போயிடுறாங்க. அதுலேயும் இந்த இதுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவித்தவன் இருக்கிறானே அவனை பற்றி சொல்லி இந்த மேடையில் அவன்ட பேரை சொல்லி நம்ம நாக்கை ஈரமாக்கணுமா? யோசிச்சு பாருங்க. ஏன் சொல்ல வர்றேன் தெரியுமா, அவருக்குன்னு ஒரு கொள்கை இருக்குதா? அரசியல்லையாவது ஒரு கொள்கை இருக்குதா? ஆன்மீகத்திலேயாவது ஒரு கொள்கை இருக்குதா? அவர் செய்த காரியங்கள் எல்லாம் தான் பார்க்கிறோமே. யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் கூடாது என்று சொன்னாரோ அதையெல்லாம் கூடுமாக்கி கொண்டு ஒழுக்க சீர்கட்டை உண்டாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒருவன் வந்து தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக பேசுகிறான். தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக ஒரு துரும்பை எடுத்து காது கிண்டுவதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. நீ யார்? இந்த கொள்கையை பற்றி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது? யோசித்து பாருங்கள். அன்பின் சகோதரர்களே, இந்த கொள்கை என்பது சாதாரணமாக நமக்கு கிடைத்து விடவில்லை. மிக மிக கஷ்டப்பட்டு தான் இந்த கொள்கை கிடைத்திருக்கிறது. அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லுகிறான். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை பற்றி சொல்லி காட்டுகிறான். இந்த சந்தர்ப்பத்திற்கு மிக தேவையான முக்கியமான வரலாற்று செய்தி. என்ன சொல்லுகிறான் தெரியுமா? வலக்கது அர்சல்னா இலா சமூத அஹாலிஹன். சமூது கூட்டத்தாரிடத்தில் அவர்களுடைய சகோதரர் சாலிகை நாங்கள் அழைப்பி வைத்து அனி அபுதுல்லா, அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள் என்று பிரச்சாரம் செய்ய சொன்னோம். அப்படி பிரச்சாரம் செய்ய சொன்ன நேரத்தில் அவர் பிரச்சாரம் செய்தார். அவர் சொன்னார், காலையா கௌமி, என்னுடைய கூட்டத்தாரே, நன்மைக்கு முன்னால் தீமை செய்வதற்கு நீங்கள் ஏன் அவசரப்படுகிறீர்கள்? நன்மை இருக்குது, நன்மை செய்யறதுக்கு முன்னாடி பாவம் செய்யறதுக்கு அவசரப்படுறீங்களே, எதற்காக அவசரப்படுகிறீர்கள் என்று சொல்லி அந்த சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். வகான ஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹ்தி. அந்த நகரத்திலே 9 கூட்டத்தார் இருந்தார்கள். அவர்கள் செய்த காரியம் என்ன தெரியுமா? யுஃப்சிதூன ஃபில் அர்ல். அவர்கள் இந்த பூமியிலே ஃபசாதை தான் உண்டு பண்ணினார்கள். அந்த நகரத்தில் 9 கூட்டத்தார் இருந்தாங்களாம். அந்த 9 கூட்டத்தாரை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அவர்கள் இந்த பூமியிலே சீரழிவை தான் ஏற்படுத்தினார்கள், சீர்திருத்தம் செய்பவர்களாக அவர்கள் இருக்கவே இல்லை என்று சொல்லுகிறான். இந்த பூமியிலும் இப்படிப்பட்ட 9 கூட்டத்தாரை பார்க்கத்தான் செய்கிறோம். சமூது சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொல்லுகிறானே, 9 கூட்டத்தார் இருந்தார்கள், அவர்கள் சீரழிவைத்தான் உண்டாக்கினார்கள், அவர்கள் எந்த சீர்திருத்தத்தையும் செய்யவில்லை என்று சொல்லுகிறானே. அதே போன்ற 9 கூட்டத்தார்களை இங்கும் பார்க்கிறோமா இல்லையா? 9 என்ன 90 900 வரைக்கும் இருக்குது. நிகழ்ச்சி செய்யக்கூடாது கடிதம் கொடுக்குறவங்களை பார்த்தா லெட்டப்பேடுன்னா எங்க மக்கள் ஒவ்வொருத்தரும் லெட்டப்பேடு அடிக்க ஆரம்பிச்சா ஸ்ரீலங்காவில் தனி ஸ்டோர் போட வேண்டி வரும் கவர்மெண்ட் லெட்டப்பேடு அடுக்கிறதுக்கு. ஆளுக்கு லெட்டர் பேடு வச்சிருக்கிறான். கேட்டா ஏதாவது ஒரு அசோசியேஷன், முஸ்லீம் சமுதாய நல்லிணக்கம், முஸ்லீம் அப்படி முஸ்லீம் இப்படி, அந்த பேரு இந்த பேருன்னு சொல்லி அசோசியேஷன். பிஜே வரக்கூடாது, தௌஹீத் ஜமாத் நிகழ்ச்சியை ரத்து பண்ணி. யார் சொன்னா? ஒரு அசோசியேஷன் சொல்லியிருப்பான். யாராண்டு பார்த்தா அட்ரஸ் போன் நம்பர் கூட இல்லை. ஆனால் லெட்டப்பேடு இயக்கங்களை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், வைத்துக்கொண்டு இந்த காரியத்தை செய்கிறார்கள். இந்த காரியம் நீங்கள் எங்களுக்கு எதிராக செய்யவில்லை, இந்த கொள்கைக்கு எதிராக செய்கிறீர்கள். மரணிப்பதற்கு முன்பதாக நேர்வழிக்கு வர வேண்டிய கடமை அத்தனை பேருக்கும் உண்டு. முஸ்லீமாக இருந்து பிரயோஜனம் இல்லை. முஸ்லீம் என்று நாம் சொல்லிக் கொள்வதால் நாம் முஸ்லீமாக மாறிவிட முடியாது. சகோதரர்களே, குர்ஆனின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறோம், ஹதீஸ்களின் பக்கம் வாருங்கள் என்று அழைக்கிறோம். குர்ஆன் தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, குர்ஆன் சிங்கள மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, ஹதீஸ் நூட்கள் தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, சிங்கள மொழியாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. எடுத்து படியுங்கள், அவற்றை வாசியுங்கள், இந்த கொள்கையின் பார் வாருங்கள் என்று அழைத்துக் கொண்டிருக்கிறோம். இந்த கொள்கையை எதிர்ப்பதை விட்டுவிட்டு இந்த கொள்கைவாதிகள் சொல்லுகிற செய்தி என்ன என்று நினைத்து பாருங்கள். நீங்கள் எதிர்க்க எதிர்க்க இந்த கொள்கை வளருமே ஒழிய இந்த கொள்கையை அழிக்க முடியாது. எதிர்க்க எதிர்க்க என்னாகும் தெரியுமா? இந்த கொள்கைக்கு வளர்ச்சி தான் மிஞ்சும். சும்மா விட்டுருந்தாங்கன்னா இந்த கிரௌடில் பாதி வந்திருக்கும் வைங்களேன்.
செஞ்ச வேலைக்கு பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் செய்த மாபெரும் கிருபை என்ன தெரியுமா? சகோதரர் பிஜி அவர்கள் இலங்கை வந்திருந்தால் இந்த அரங்கத்தில் மாத்திரம் உரையாற்றி விட்டு போயிருப்பார். இவர்கள் செய்த காரியத்தினால் அல்லாஹ் செய்த மிகப்பெரிய அருள். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி உலகம் பூராகவும் நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. எவருடைய பேச்சை இந்த இலங்கை முஸ்லிம்கள் கேட்டுவிடக் கூடாது என்று சூழ்ச்சி செய்தார்களோ அவருடைய பேச்சுக்களை வீட்டிலே இருந்து கொண்டு கையடக்க தொலைபேசிகளில் பார்க்கிற அளவுக்கு அல்லாஹ் இன்றைக்கு வெற்றியை தந்து விட்டான். யோசித்து பாருங்கள், தடுவாப்போம். இப்போ ஒவ்வொருத்தரையா வீட்டுக்குள்ள போய் யாரு இன்டர்நெட் வச்சிருக்க, யாரு நெட் யூஸ் பண்ற, யாரு ஆன்லைன் பிஜே பார்க்கறன்னு பாப்பியா? தடுக்க முடியுமா? யோசித்து பாருங்கள். ஆன்லைன் பிஜே இணையதளம் தனி சர்வரில் இயங்கக்கூடிய ஒரு இணையதளம், தனியான ஒரு சர்வர்னா என்ன? எல்லா சாதாரண இணையதளம் அல்லது, அதற்கென்று தனியான ஒரு சர்வர் வச்சு இயங்கிக் கொண்டிருக்கிறது அந்த தளம். அந்த தளம் முடங்கி விடுமோ என்கிற அளவுக்கு இன்றைக்கு மக்கள் அந்த தளத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரான்சிலே தனியார் தொலைக்காட்சியில் இந்த நிகழ்ச்சி நேரடி ஒளிபரப்பு செய்யப்படுகிறது பிரான்ஸ் மக்களுக்காக. தமிழகத்தின் பல பகுதிகளிலும் இன்றைக்கு ப்ராஜெக்டர் மூலமாக நேரடி ஒளிபரப்பு செய்கிறார்கள். இலங்கையிலே பல பாகங்களிலும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். யார் செய்த வேலை? யார் இந்த காரியத்தை பார்த்தார்? யார் இப்படியெல்லாம் விளம்பரத்தை பெற்று தந்தது? அல்ஹம்துலில்லாஹ், இந்த குர்ஆனை அடிமட்டத்திலிருந்து மேல்மட்டத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் நாங்கள் நினைத்தோம். இவர்கள் செய்த காரியத்தினால் அல்லாஹ் இந்த கொள்கைக்கு கொடுத்த வெற்றி மேல்மட்டத்தில் இருந்தே எல்லா மக்களுக்கும் இந்த குர்ஆன் போய் அடைய போகிறது. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் இந்த கொள்கைக்கு எவ்வளவு வெற்றியை தருகிறான். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்மஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், எங்களுடைய இறைவன் அல்லாஹ்வே என்று கூறி பின்னர் அதிலேயே உறுதியாக இருந்தவர்களிடம் வானவர்கள் இறங்கி சொல்லுவார்களாம், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய வானவர்கள் இறங்கி சொல்லுவாங்களா, அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரை மாத்திரம் வணங்குபவர்களுக்கு பயப்படாதீர்கள், அல்லாஹ்வை வணங்கி அவனுடைய தூதருக்கு மாத்திரம் கட்டுப்படுபவர்களுக்கு சொல்லுவார்களாம், பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் வாக்களித்த சொர்க்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவார்களாம். இந்த கொள்கைக்குள் வந்தால், இந்த ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டால் யோசித்து பாருங்கள். இந்த ஜமாத் இந்த நாட்டிலே மத நல்லிணக்கத்தை கெடுப்பதாக சொல்லுகிறார்கள். குர்ஆன் தர்ஜுமாவை எடுத்து படித்து பாருங்கள். தமிழ் மொழியிலே இந்த குர்ஆன் வெளியிடப்பட்டிருக்கிறது, அதை எடுத்து படித்து பாருங்கள். எத்தனை கேள்விகளுக்கு அதிலே அறிவுபூர்வமாக பதிலளிக்கப்பட்டிருக்கிறது என்று பார்ப்பீர்கள். அவ்வளவு அருமையாக தொகுக்கப்பட்டிருக்க 2000 பக்கங்கள், 500க்கும் மேற்பட்ட குறிப்புகள் போடப்பட்டுதான் அந்த தர்ஜுமா தொகுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆன் ஒரு மாற்று மத நண்பரிடத்தில் போய் சேருகிற நேரத்தில் அதை பார்ப்பவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறானோ இல்லையோ அது இரண்டாவது கணம். ஆனால் இதை எதிர்க்கக்கூடாது என்பதில் உறுதியாகி விடுவான். அந்த அளவுக்கு இந்த கொள்கை மிக தெளிவாக இருக்கிறது. ஆனால் இந்த கொள்கைக்கு எதிராக போகிறோமே, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவிடத்தில் போய் சொல்லுங்கள், சொல்ல வேண்டியவர்கள் சொல்லுங்கள். சில இனவாதிகள் எங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட நேரத்தில் நாங்கள் கோர்ட்டிலே ஆஜராகிறோம். இனவாதிகள் தரப்பால் இலங்கையினுடைய முன்னணி சட்டத்தரணிகளில் ஒருவர் எழுந்து நிற்கிறார். எழுந்து நின்று சொல்லுகிறார், நான் ஜம்மியத்துல் உலமா சார்பில் தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக வந்திருக்கிறேன். யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, தௌஹீத் ஜமாத்துக்கு எதிராக இனவாதிகளுக்கு ஆதரவாக ஜம்மியத்துல் உலமா சார்பில் பிரபல சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு அனுப்பப்படுகிறார். செய்கிற காரியங்களை பார்த்தீங்களா? இவங்க எங்க போய் ஷியாக்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண, இவங்க எங்க போய் காதியானிகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண. காதியானிசம்டா என்னண்டாவது தெரிஞ்சிருக்குமோ தெரியும், அல்லாஹ் ஆலம். ஷியாக்கள் இன்றைக்கு கிழக்கு மாகாணம் ஓட்டமாவடி மீராவோட இது போன்ற பகுதிகளில் ஷியாக்களுடைய அட்டகாசம் தலைக்கு மேலேறி இருக்கிறது. எங்களுடைய ஜமாத் சார்பில் தெருமுனை பிரச்சாரம் ஷியாக்களுக்கு எதிராக செய்யப்படுகிறது. அந்த நேரத்திலே நட்டு பஜார்ல அவ்வளவு மக்கள் இருக்கக்கூடிய சந்தையில ஷியாக்கள் வந்து சொல்லுகிறார்கள், ஆயிஷா விபச்சாரி,
அந்த விபச்சாரியைத்தான் நீங்கள் உத்தமி என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறான். வீடியோ பதிவுகளை பார்த்திருப்பீர்கள். யோசிச்சு பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்கிற உத்தமியான அந்த பெண்மணியை, உம்மஹாத்துல் மூமினாக இருக்கிற மூமின்களின் அன்னையை ஷியாக்கள் தூற்றுகிறார்களே, இதற்கு எதிராக நாம் என்ன செய்தோம்? வட்டமேச மாநாடு, கண்டன தீர்மானம், எச்சரிக்கை நோட்டீஸ், தட்ஸ் ஆல், முடிஞ்சு போச்சு. ஒரு வட்டமேச மாநாடு, கண்டன தீர்மானம். எதுக்கு கண்டனம் தெரிவிக்கணும்னே தெரியல. அப்துரௌஃபை கண்டிக்கிறோம் என்று அறிக்கை விடுவாங்க. அப்துரௌஃபை கண்டிக்க கூடாது, அவனுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும். கண்டனம்ங்கிறது யாருக்குன்றது தெரியல, எவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணணும் என்று தெரியல, யாருக்கு எதிராக எச்சரிக்கை கொடுக்கணும் என்று தெரியல. எவை எதை நீட்டினாலும் கையெழுத்து போடுகிறீர்களே. முதலில் கண்மூடித்தனமாக ஒன்றை நம்புவதை விட்டும் இந்த சமுதாயம் வெளியிலே வர வேண்டும். இந்த சமுதாயம் எப்பொழுது நேர்வழியை அடைய முடியும் என்றால் குர்ஆனை கையில் எடுக்க வேண்டும், ஹதீஸ்களை கையில் எடுக்க வேண்டும். இன்றைக்கு ஒரு அறிஞரை வரவிடாமல் தடுத்தீர்கள். இப்படி ஆளாளுக்கு முயற்சி செஞ்சா இந்த நாட்டுக்குள்ள யாராவது ஒரு இஸ்லாமிய அறிஞர் வர முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஆளாளுக்கு இப்படி முயற்சி செஞ்சா இந்த நாட்டுக்குள்ள ஒரு அறிஞர், எந்த இயக்கமாக இருந்தாலும் யாராவது உள்ள வர முடியுமா? எங்கள் அமைப்பை சேர்ந்த ஜெய்னுல் ஆப்தீன் தான் இந்த நாட்டுக்குள் இன்று வர இருந்தார். அகிலங்கா ஜெமியத்துல் உலமா ஆதரிக்கக்கூடிய நிறைய தௌஹீது நண்பர்கள், தப்லீக் நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் 40 நாள் 4 மாசம் என்று சில்லா வருகிறார்கள் ஸ்ரீலங்காவுக்கு. இவர்களை எல்லாம் தடுக்க போனால் யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அறிஞர்களை அழைத்து வருவார்கள். ஜனநாயக நாடு, யாரும் யாரையும் அழைத்து வரலாம். இப்படி அழைத்து வருகிற ஒவ்வொருவரும் தடுக்கப்பட்டால் என்ன நிலைமை உண்டாகும்? 2005 சகோதரர் பிஜி அவர்கள் இந்த நாட்டுக்குள் காலடி எடுத்து வைத்து 7 கூட்டங்களிலே உரையாற்றினார். அன்றைக்கு ஏற்பட்ட ஏகத்துவ எழுச்சி இன்றைக்கு அவர் வராமலே வெடித்து சிதறி இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் வரல. ஆனா எல்லா திக்குகளிலும் அவருடைய பேச்சுக்களை அல்லாஹ் பேச வைத்திருக்கிறான், அவருடைய நூல்களை படிக்க வைத்திருக்கிறான், அவருடைய வீடியோக்களை பார்க்க வைத்திருக்கிறான். அத்தனை பேரும் இன்றைக்கு சத்தியத்தின் பால் அல்லாஹ் நுழைவிக்கிறானே. எதற்காக சொல்லுகிறேன்? தௌஹீத் என்றால் எலர்ஜிக்கா பார்க்குறீங்க, கொள்கைன்னா ஒரு மாதிரியா பார்க்குறீங்க. யோசித்து பாருங்கள். இந்த கொள்கை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த கொள்கை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொள்கையைத்தான் நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம். ஏதாவது நாங்கள் சொல்வதில் பேசுவதில் எங்களுடைய நடத்தைகளில் தவறுகள் பிரச்சனைகள் இருக்கும் என்றால் நேரடியாக பேசலாமே, மேசையை திறந்து வைத்திருக்கிறோமே, யாரும் சந்தித்து உரையாடலாமே, தவறுகளை சுட்டி காட்டலாமே. திருத்திக் கொண்டு போவதில் நாங்கள் ஒன்றும் வெட்கப்படுபவர்கள் அல்ல. பிழை செய்தால் யார் செய்தாலும் தவறு, தவறை தவறு என்று ஒப்புக்கொண்டு விட்டு போய்விடுவோம். பிஜே வரக்கூடாது என்று பேசுகிற சகோதரர் சாலினுடைய மகன் சொல்லுகிறார், இந்த தர்ஜுமால ஒன்றை சொல்லிட்டு பிறகு சில நேரங்களில் அது தப்புன்னு அவரே திருத்தி இருக்கிறாரு, அதனால அவர் நாட்டுக்குள்ள வரக்கூடாதா? என்னதான் ஒருவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார், சொன்ன செய்தி தவறாக இருக்கிறது, அந்த தவறை தவறு என்று திருத்திக் கொள்கிறார். தவறுன்னு திருத்திட்டாரே, அவர் நாட்டுக்குள்ள வரக்கூடாது. எங்களை மாதிரி நாங்க எவண்ட யாரை கூட்டிக்கிட்டு ஓடினாலும் தவறை தவறு என்றே உணராதவர்கள் தான் இங்கே வர வேண்டும். என்ன சொல்ல வரப்ப? எப்படி இதற்கெல்லாமா ஹலால் ஃபத்வா கிடைக்கும்? இதற்கெல்லாம் யோசித்து பாருங்கள். அப்ப என்ன பார்க்கணும்னு கேட்டா, ஒருவரை பற்றி படிக்காமல், ஒருவருடைய கொள்கையை பற்றி தெரியாமல், ஒரு ஜமாத்தினுடைய நிலைப்பாட்டை பற்றி புரியாமல் எதிர்ப்பதை முதலிலே தூக்கி ஓரமாக வையுங்கள். எங்களுடைய கருத்துக்களை கேளுங்கள், எங்களுடைய பேச்சுக்களை பாருங்கள், எங்களுடைய எழுத்துக்களை பாருங்கள், பார்த்துவிட்டு சொல்லுங்கள் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று. இதையெல்லாம் பார்க்காமல், இதையெல்லாம் பேசாமல் கொள்கையை எதிர்ப்பதற்கென்றே கண்மூடித்தனமாக இருந்தால் இந்த நாட்டிலே தாவா செய்ய முடியாது, இந்த நாட்டிலே இஸ்லாம் வளராது. ஆனால் இவற்றையெல்லாம் எதிர்த்து இந்த பிரச்சாரத்தை செய்து இன்றைக்கு இந்த நாட்டிலே ஒரு மிகப்பெரிய ஏகத்துவ எழுச்சி உண்டாகி இருக்கிறது. தெவட்டகா, இறுதியாக சொல்லுகிறேன், தெவட்டகா பள்ளிவாசலுக்கு முன்பதாக ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு 100 பேர் 150 பேர் இருப்பாங்க ஆர்ப்பாட்டத்துக்கு. ஆர்ப்பாட்டத்தில் அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்லோரு வேலை என்ன தெரியுமா? பிஜேட போட்டோ வச்சு தும்புக்கட்டையால் அடிக்கிறாங்களாம். என்ன நினைப்பான்? பிஜேக்கே தும்புக்கட்டையால் அடிக்கிறேன்னு நினைப்பான். எப்படி அறிவுத்தனம் பார்த்தீங்களா? அடிக்கிறது யார் தெரியுமா? சின்ன குழந்தைகள கையில் கொடுத்து சின்ன பிள்ளைகள் போட்டோவுக்கு அடிக்கிற மாதிரி காட்சி.
நீங்கள் இந்த கொள்கையை அன்றைய தினம் வெள்ளிக்கிழமை தேவட்டகைக்கு முன்பதாக புதைக்கவில்லை, விதைத்து விட்டீர்கள். என்ன விதைச்சீங்க தெரியுமா? இன்ஷா அல்லாஹ் அங்கே செருப்பால் அடித்தவன், தும்புக்கட்டையால் அடித்தவன், அந்த சிறுவர்கள் எல்லாம் இன்னும் 10 வருடங்களில் நான் யாருக்கு அடித்தேன் என்று உணரத்தான் போகிறான். நான் எதற்காக அடித்தேன் என்று தேடத்தான் போகிறான். தேடுகிற நேரம் இன்ஷா அல்லாஹ் இந்த இலங்கை மண்ணிலே அடுத்த ஜெனரேஷன், அடுத்த சந்ததி ஏகத்துவ சந்ததியாகத்தான் இருக்கும். கபர் வணக்கம் துடை தெரியப்படும். அதே போன்று அத்தனை வழிகேடுகளுக்கு எதிரான பிரச்சாரங்களும் முடுக்கிவிடப்படும். நாவுகளால் ஊதி இந்த சத்தியத்தை அணைக்க நினைக்கிறார்கள். அல்லாஹு தஆலா அவர்கள் வெறுத்தாலும் சத்தியத்திற்கு வெற்றியை தருவான். இன்ஷா அல்லாஹ் இந்த இலங்கை திருநாட்டிலே ஏகத்துவ சொந்தங்கள் உருப்பெற்று அத்தனை குழந்தைகளும் ஏகத்துவத்தின் பால் வந்து அல்லாஹ்வை மாத்திரம் வணங்கி அவனுடைய தூதரின் பேச்சை மாத்திரம் பின்பற்றி மதுகபுகளை பின்பற்றாமல், தரீகாக்களை பின்பற்றாமல், மத்த வழிகேடுகளை பின்பற்றாமல் நேர்வழியின் பால் மாத்திரம் நிலைத்து நிற்கக்கூடிய காலம் வெகு தொலைவில் இல்லை. இன்ஷா அல்லாஹ் அதற்கான வாசலை திறந்து தந்து, அதற்கான விளம்பரத்தை செய்து தந்து, இந்த நிகழ்ச்சிக்கு இத்தனை மக்களை ஒன்று திரட்டுகிற அளவுக்கும், நாடு முழுவதும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அளவுக்கும் இந்த விளம்பரத்தை உண்டாக்கி ஒவ்வொரு வீடுகளிலும் குர்ஆன் தர்ஜுமா இருக்க வேண்டும் என்று நினைக்கிற அளவுக்கு எழுச்சியை உண்டாக்கிய அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.